மதுரை நாகமலை புதுக்கோட்டையில் எதிரே வந்த தனியார் பேருந்து மீது அதிவேகமாக சென்ற இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளாகும் பதைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார். விக்னேஷ், வணக்கம். இந்த ஆக்சிடென்ட் எப்போ நடந்துச்சு? இது தொடர்பான முழு விவரம் என்ன? நிச்சயமாக, அதாவது மதுரை நாகமலை புதுக்கோட்டை அருகே எதிரே வந்த தனியார் பேருந்து மீது அதிவேகத்தில் வந்த இருசக்கர வாகனத்தில் வந்த கல்லூரி மாணவர் மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை நாகமலை புதுக்கோட்டை பகுதியில் உள்ள NGO காலனி பகுதியைச் சேர்ந்த மதுரை வீரன் என்பவரது மகன் துரையரசன் அருகே உள்ள பொறியியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வரக்கூடிய நிலையில் இன்று அச்சம்பத்து பகுதியிலிருந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் செல்லக்கூடிய பிரதான சாலையான நாகமலை புதுக்கோட்டை விலக்கு அருகே தேனியிலிருந்து எதிரே வந்த தனியார் பேருந்து மீது அதிவேகத்தில் வந்த இளைஞர் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாமல் எதிரே வந்த தனியார் பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் எதிர்பாராத விதமாக நடந்த விபத்தில் பின்னால் வந்த 4 சக்கர வாகனத்திலும் அருகில் இருந்த கடை உரிமையாளர்கள் உடனடியாக வந்து அவசர ஊர்திக்கு தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலையில் யதார்த்தமாக அருகில் இருந்து அவசர ஊர்தி வந்த நிலையில் அவரை உடனடியாக மீட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அதிவேகத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்து தனியார் பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளான கல்லூரி மாணவர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.